மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா நாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு இறுதியாக அவளுடைய அனுகிரகத்தை சொல்லக்கூடிய நாமங்களாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அதில் சொல்லக்கூடிய ஒரு நாமம் ஓம் சைத்தன்யாக்கி சமாராத்யாயை நமஹ. ஓம் சைத்தன்யாக்ய சமாராத்யாயை நமஹ. இப்போ இது எப்படி பதம் பிரிக்கிறோம் அப்படின்னா சைத்தன்ய, அக்ய, சம், ஆராத்யா. இப்போ நம்ம இதை பார்க்க நமக்கே கொஞ்சம் லலிதா சகஸ்ரம் நம்ம படிக்கிறதுனால இந்த பதங்களுக்கு எப்படி அர்த்தம் வரும் அப்படின்னு நமக்கு பொருள் புரியுது. இருந்தாலும் ஒரு சில பதங்களுக்கு 2-3 பொருள்கள் இருக்கிறது இல்லையா? இப்போ அதை பார்க்கலாம். சைத்தன்ய அப்படின்னா சேதனம் அப்படின்னு சொல்றது, அதாவது சித்ரூபமாக இருக்கக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்றது. அக்யம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எப்படி நான் பூஜை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், கை சுத்தி செய்யறதுக்கு நம்ம கொடுப்பது அப்படின்னு சொல்றதுக்கு வச்சிருக்கோம். இப்போ கையில ஜலம் கொடுத்து அதை நம்ம சமர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு சொல்றது. அப்ப நீர் வார்ப்பது அப்படின்னு சொல்றது அர்க்கியம். அடுத்தது சம், ஆராத்யாசம் என்றால் நன்கு, ஆராத்யா வழிபடக்கூடிய அந்த தத்துவம் அப்படின்னு வழிபடக்கூடியவளாக இருக்கிறாள், வழிபடத்தக்கவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமா இப்ப நம்ம அர்க்கியம் கொடுக்கறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு மதிப்புள்ள ஒரு ஜலம்ங்க. அது வெறும் ஜலம் கிடையாது. அதை நம்ம உபச்சாரமாக பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னா அருகம்புல், தாமரை, சந்தனம், அக்ஷதை இதெல்லாம் கலந்த ஜலம் தான் அது. இது உபச்சாரமாக நம்ம கொடுக்குறோம். ஸ்ரீவித்யா மார்க்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது, சாமானிய அர்க்கியம், விசேஷ அர்க்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன அர்க்கியம் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே சைத்தன்யம் என்னும் ஞானத்தையே உயர்ந்ததொரு அர்க்கியமாக கொடுக்கிறார்கள். அப்போ அதன் மூலமாக நன்கு வழிபடப்படுபவள். அப்ப சேதனம் ஏன் அவ்வளவு விசேஷம் அப்ப நமக்கு தோணும் இல்லையா? பகவத்கீதையில அழகா சொல்றாரு, பூதானாம் அஸ்மி சேதனாம் அப்படின்னு சொல்வாரு. அதாவது ஜீவர்களுக்குள் சேதனம் என்று சொல்லக்கூடிய ஞானமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஞானத்தையே அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்து விட்டால் அதை விட வசதியை கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் நம்ம கிட்ட இருக்காங்க? கிடையவே கிடையாது. அதனால் நமக்கு நிறைவு கிடைக்கும். அந்த உயர்ந்த தத்துவத்தை அர்க்கியமாக அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்து நன்கு ஆராதிக்கப்படுபவள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பூஜைகள் முடியும் போது இந்த பூஜைகள் மூலமாக சுவாமி திருப்தி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு க்ஷீரத்தால் அர்க்கியம் பண்ணுவாங்களாம். அதுக்கு பேர் க்ஷீரார்க்கியம் அப்படின்னு சொல்றது. அதுபோல நம்மிடம் இருக்கும் ஒவ்வொன்றாக அவளுக்கு கொடுத்து இறுதியாக ஞானத்தையும் கொடுத்தால் நம்முடைய சமர்ப்பணம் பூர்த்தியாகிறது. இப்ப ஜலம், பாலை போல ஞானத்தை கொண்டு போய் நாம் சமர்ப்பணம் செய்ய முடியுமா அப்படின்னு நமக்கு இன்னும் அந்த ஞானம் கிடைக்கலையே. அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, என் உள் உணர்வாக இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை அவளுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவனை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த உள்ளூர செய்யக்கூடிய இந்த உபசாரங்கள் அதுதான் ஞானமர்க்கியம் அப்படின்னு சொல்றது. இதன் பாவனை உபநிஷத்துல சொல்றாங்க, அவளேதான் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவனையோடு நம்ம செய்ய வேண்டும். இப்ப அர்க்கியம் போல மனசை அப்படியே தாரையாக ஓடிக்கொண்டே இருக்கணுமா. அந்த மந்திரத்தை அவளுக்கு சமர்ப்பணமாக செய்வது. புவனேஸ்வரி மந்திரத்திற்கு சைத்தன்ய மந்திரம் அப்படின்னு பேருன்னு சொல்லுவாங்க. ஆக இப்படியெல்லாம் செய்யக்கூடியதுதான் இந்த அர்க்கியம் அப்படின்னு சொல்றது. இந்த ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது திரிபுடியை தாண்டி இருக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஞானத்தால் அவளுக்கு அர்க்கியம் செய்கிறோம். இதை விட வேறு உயர்ந்ததாக நாம் எதுவும் செய்ய முடியாது, அவளுக்கு தரவும் முடியாது. வேறு ஏதாவது கொடுத்தால் அவளுக்கு சந்தோஷம் கிடைக்குமான கிடைக்காது. இந்த ஞானத்தையே அவளுக்கு அர்க்கியமாக செய்யும் பொழுது அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் உண்டாகும். மகாபெரியவா சரணம்.